தமிழ்நாடு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி சார்பாக வந்திருக்கணும். அதுக்கு சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் தான் தலைமை தாங்குறாரு. அந்த குழுவிலேருந்து நாங்கள் 2 பேர் இன்றைக்கி இருக்கிறோம். ஒன்று மாணிக்க வாசகம், இன்னொன்று தான் ராஜ்குமார் சார். அவர் மயிலாடுதுறை எம்எல்ஏ, எங்களோட குழுவில் வைஸ் சேர்மனாக இருக்கார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ட்டி பீப்புள்கிட்டேருந்தும் ஜென்ரல் பப்ளிக்டேருந்தும் மனு வாங்கியிருக்கிறோம். எங்களோட இது ஒரு போஸ்ட் கார்டு சைஸில் தான் இருக்கும். நார்மலாக யாராவது மேனிஃபெஸ்டோன்னா படிக்க மாட்டீங்க. எங்களது ஒரு மேனிஃபெஸ்டோ மக்களுக்கு தெரிகிற மாதிரி தெளிவாக இருக்கிறது ஒரு போஸ்ட் கார்டில் இருக்கும். 5 ஒரு சைடு 5 ஒரு சைடு, டோட்டலாக 5லேருந்து 10 கோரிக்கை தான் இருக்கும். தனியாக இன்னொரு புஸ்தகம் போடுவோம், அதில் எல்லோரும் சொன்னது. பட் எங்களோட மெயின் கோரிக்கை எல்லாரும் இலதமாக படிக்கிற மாதிரி 5லேருந்து 10 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காது. இதுதான் எங்களோட ஐடியா. ஊராக நாங்கள் போய் கேட்டுட்ருக்கோம். டெல்டா மாவட்டத்தில் தலைவர் தலைமையில் போன வாரம் ஃபுல்லாக கேட்டு இன்றைக்கி திருச்சிக்கு வந்துட்டோம். 30ஆம் தேதிக்குள்ளே எங்களோட அறிக்கை ரெடி ஆகிடும், ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் ட்விட்டர்லேயும் கார்த்திக் சிதம்பரம் போட்டுருவேன்ட்டார். ஸோ இதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் இதை பற்றியோ இங்கே ரீசெண்டாக நடந்திருக்கிற விலையேற்றம், பொருளாதாரத்தை பற்றி கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச 2 கோரிக்கை சோஷியல் மீடியாவை 17 வயசுக்கு இருக்கிற பசங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு நல்ல கோரிக்கை. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருச்சியை செகண்ட் கேபிட்டலாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இதுதான் நான் 2 மெயினான டிமாண்டாக பார்க்குறேன். அதாவது மற்ற எல்லாமே திருச்சியை செகண்ட் கேபிட்டலாக போட்டிங்கன்னா மற்ற டிமாண்ட்லாம் வந்துடும். இண்டஸ்ட்ரியல் லெவலில் பப்ளிக்லேன்னு கேட்டது இப்போ இருக்கிற அரசாங்கம் பிஹெச்இஎலுக்கு ஆர்டர் கொடுக்காம பிஹெச்இஎலோட தன்மையை குறைச்சி பல பேருக்கு இங்கே முன்னாடி திருச்சி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இருந்தது, பல சிறு தொழில் இருந்தது. இன்றைக்கி வேலைவாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மெத்தல போக்கில் பிஹெச்ஏலையும் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியும் சரியாக போகல. அதுக்கு ஏதாவது பெரிய ஃபேக்ட்ரி இங்கே கொண்டு வரணும். 2வது ஒரு சிறுவன் கேட்டது பெரிய லெவலில் இருக்கிற மைக்ரோசாஃப்ட், கூகுள் இது மாதிரி கம்பெனி வெறும் மெட்ராஸோடு போகாமல் திருச்சியிலையும் ஆஃபீஸ் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுருக்காரு. சொல்லிட்டு எங்களுக்கு அறிக்கையில் வந்துடும். வாங்கிக்கிறோம். நாங்கள் அது படித்து சொல்கிறோம். இது எனக்கு சொன்ன கோரிக்கை இதுதான். இது எங்களோட மேனிஃபெஸ்டோ. இது நாங்கள் 28 எம்எல்ஏ நிற்க போகிறாங்க. 28ல் 25 ஜெயிக்கிறாங்களா 20 ஜெயிக்கிறாங்களோ எங்கள் எம்எல்ஏவும் சரி, எங்கள் கமிட்டியில் இருக்கிறவங்க இதை திமுகவும் சரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் இதை பற்றி நாங்கள் அசம்பிளிலையும் சரி வெளியிலையும் சரி பேசிகிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு ட்ரம்ப் போர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, 5 நாளைக்கு போர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இறங்குறதுங்கிறது 5 நாளைக்கு குறைஞ்சிரும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் லேசாக ஏறும். ஆனால் இந்த போர் முடிகிற வரைக்கும் தங்கம் ப்ரெஷரில் தான் இருக்கும். எதாவது கேட்கணும்னா கேள்வி. ஆமாம், அது நீங்கள் மோதியை தான் கேட்கணும். போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலை போய் கட்டி பிடித்தாருன்னா, இஸ்ரேலை கட்டி பிடிச்சிட்டு 5000 வருஷம் நம்மளுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்வுறவு இருக்குது. காஷ்மீரில் நம்மளை சப்போர்ட் பண்ணது ஈரான் தான், ஒரே நாடு. அந்த நாட்டை எதிர்த்ததுனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்லேருந்து சைனாக்கு வர மாதிரி நம்மளுக்கு கப்பல் போக்குவரத்து வரமாட்டேங்குது. அதனால எல்பிஜி சிலிண்டர் கம்மியாயிருக்கு. நான் பல இடத்துல சொன்ன மாதிரி ரிலையன்ஸும் சரி, ரோசன் சாஃப்டும் சரி, 2 பெரிய தனியார் ரிஃபைனரிஸ்
5 மில்லியன் டன்னுக்கு மேலே அவங்க ரிஃபைன் பண்ணி எல்பிஜியை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. நான் இந்த கிரைசிஸ் ஆரம்பித்த முதல் நாள் சொன்னதே ரிலையன்ஸோட ப்ரொடக்ஷனையும் ராசன் சாஃப்டோட ப்ரொடக்ஷனையும் இந்த போர் முடிக்கிற வரைக்கும் இந்திய மக்களுக்காக திருப்பி விட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆணையை போட்டு டெஃபினட்டாக ப்ரெஷர் குறையும். அதுக்கு கார்ப்பரேட் நண்பர்களை விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தோணணும். அதிகமாக இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. எப்படி பங்கு சந்தை இருக்கோ அதே மாதிரி பல வித்தியை வந்து ஏமாறுற ஒரு நிலைமையிலையும் இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்துக்களை வச்சு எப்படி பார்க்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமனை கேட்கணும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஷாக் அப்சார்பர்ஸ். வெளிநாட்டுகள் பணத்தை எடுத்துகிட்டு வெளில போகும்போதே ஏதோ நம்ம எக்கானமியில் சரியில்லைன்னு சொன்னபோது எல்லாம் சரியாக இருக்குது, ரீட்டைல் இன்வெஸ்டர்கள் பணத்தை கொட்டி இருக்கிறாங்க, ஷாக் அப்சார்பர் மாதிரி பிடிச்சிருக்கிறாங்கன்னாங்க. இன்றைக்கி 22,000 கிட்ட வந்துடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் ஏறலாம், ஏன்னா வந்து இன்றைக்கி போரில் கொஞ்சம் இது கிடச்சிருக்கு. பட் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்டர்சன் இன்ஸ்டியூட்டில் அவங்களுக்கு அட்வைசராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியமே க்ரோத் ஜிடிபி க்ரோத் ஃபிகர்ஸு 2% 3% ஏற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எதா இருந்தாலும் சரி இந்தியாவை விட்டு எப்படியாவது வெளியில் போகணுன்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த 20 நாளில் மட்டும் 1,00,000 கோடி ரூபா விற்று எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. 13 மாதமாக வெளில போயிட்டுருக்கு பணம். இந்த ஒரே மாதத்தில் 1,00,000 கோடி வெளில போயிருக்குது. அதே மோடி கவர்மெண்ட் மேலே எவ்வளோ தூரம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, வெளிநாட்டு முதலீட்டாளருக்கும் சரி நம்ம உள்நாட்டு முதலீட்டாளருக்கும் எவ்வளோ நம்பிக்கை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது.